சேப்பங்கிழங்க குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கணும். ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. அப்புறம் தோலை உரிச்சிட்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சாம்பார் பொடி, கடலை மாவு, அரிசி மாவு, இது ரோஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். ஊறின பிறகு இரும்பு கடாயோ இல்லை பேன், இந்த மாதிரி பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றா தனித்தனியாக பரப்பி விடணும். நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒன்றா தனித்தனியாக திருப்பி விடணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இது தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சேப்பங்கிழங்க குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கணும்.